மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பன்னீர் பிரியாணி தேவையான பொருட்கள்: பன்னீர், புதினா, வெங்காயம், தக்காளி. வெங்காயம் 400 கிராம், தக்காளி 300 கிராம், பட்டை வகை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு, தயிர், வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு எண்ணெய். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த கடாயில் போட்டு பொரிச்சிக்கணும். பொன்னிறம் ஆகிற மாதிரி பொரிச்சிக்கணும். இந்தமாரி ப்ரௌன் கலராக கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா எடுத்துட வேண்டியதுதான். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாப்பாடில் பன்னீர் பீஸு உடையாமல் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த கலர் கோல்டன் ப்ரௌன். பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு 300 கிராம் எண்ணெய், பன்னீர் பிரியாணின்றதுனால 300 கிராம் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடானோன்னு நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ளே போடணும். போட்டுட்டு வெங்காயம் 400 கிராம் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இருந்துச்சு. வெங்காயம் நல்லா மதங்கினா தான் நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், ஒரு நாள் நல்லா தாங்கும். இது வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி புதினா, கொத்தமல்லி போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே நம்மளுக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அது புதினா, கொத்தமல்லி போட்டோன்னா அந்த அடி பிடிக்கிறது தடுக்கும். உடனே புதினா, கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கணுன்னு இஞ்சி பூண்டு நான் 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கும், அது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின்றவுடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளியை சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கலரிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மசாலா போட்டு வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் மசிஞ்சு போச்சு. நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுனாலே வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்துடும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அளவு எடுத்து வச்சுருக்க தண்ணி இதில் ஊற்றிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் 1 கிலோ அரிசி எடுத்தேன், அதனால் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தீங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி போதும். நீங்கள் அரிசி ஊற வைக்கலன்னா 1க்கு 2, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் ஊற்றிக்கிங்க. நம்ம ஊற்றின தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்தோடனே அரிசி போட்டுக்க வேண்டியதான். அரிசி போட்ட கையோடு உப்பு காரம் பார்த்துருங்க.
அதுக்கப்புறம் நம்மளால் போட முடியாது. உப்பு காரம் பார்த்துட்டு இது பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். அரிசி போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விடணும். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். அரிசி உடாமல் சும்மா அடியோடு இப்படி ஒரு கலர் இப்படி ஒரு கலர், அவ்வளோதான். திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தண்ணி வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி வற்றணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இது கூட சேர்த்துடலாம். இது நம்ம முதல்ல சேர்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாம் உடஞ்சி போயிடும். பன்னீரை போட்டுட்டு லைட்டாக ஒரு கலரு, அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷத்துக்கு நம்ம டம் போட்டுடலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நம்மளுக்கு நல்லா சுண்டிடுச்சு. பார்த்தீங்களா, தெரியுதுங்கண்ணா தண்ணி இந்த அளவுக்கு. இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டம் வந்தோடனே நம்ம டம்மு போட வேண்டியதான். டம் போடுறதுக்கு நீங்கள் அடுப்பில் பண்ணிங்கன்னா மேலே கறி எடுத்து போடலாம், நெருப்பு கறி. நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணும்போது இந்தமாரி ஒரு கனமான தோசைக்கல்ல பக்கத்தில் சூடு பண்ண வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டபராவில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு இந்த டபரா வச்சுக்கு அது மேலே வச்சுருங்க. இப்போ இந்தமாரி கீழே இந்த தோசைக்கல்ல ஃபுல் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் டபரா வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு மூடிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா தண்டமாகும். ஸ்டவ்வை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டீம் கம்மி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் டம் உடச்சிடலாம். டம் உடச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நம்மளுக்கு டம் ஆகிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே அரிசியெல்லாம் தனித்தனியாக நிற்கிது. இந்த கார்னர்லேருந்து இப்படி எடுக்கணும். பார்த்தீங்களா, அடியில் நம்மளுக்கு தண்ணி எதுவும் நிற்கல, தண்ணி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு டம்மு கரெக்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளோட பன்னீர் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.